நெய்வேலியில் மாஸ்டர் படத்தோடைய அந்த அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து பஸ்ஸில் ஏறி நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டதே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காக போட்டுட்டு இப்போ எம்ஜிஆர் கிட்ட இருக்கிற ஒரு சாணக்கியத்தனம் விஜயகாந்த் அவர்கிட்ட அது வெள்ளந்திய தலைவன் சொல்லி ஃபஸ்ட்டு இது வைக்கும் போது அந்த டைட்டிலில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. படம் ரிலீஸ் ஆக போகுது, மற்ற மாநிலங்களில் ரிலீஸ் ஆகுது, இங்கே ரிலீஸ் ஆகாமல். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் இந்த மாதிரி இனிமேல் நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் பிரஜாராஜ்யம்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அந்த கட்சி எந்த வேகத்தில் ஆரம்பிச்சாரோ அதே வேகத்தில் இன்னொருத்தவங்க கையில் போட்டு தாரவாத்து கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்த காத்திருந்த விஜயோடைய ஜனநாயகன் அந்த பட டைட்டிலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக்கு. அந்த போஸ்டர் வந்து ஒரு எம்ஜிஆர் பாணியை ஃபாலோ பண்ணுறது மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி உணர்றீங்க? எனக்கு என்னென்னா ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த டைட்டில் இருக்கு இல்லையா, இது விஜய் எப்படி இந்த டைட்டில் அக்செப்ட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு முதல்ல வந்துச்சு. ஏன்னா ஜனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வடமொழி சொல் அப்படிங்கிறதான் கருதப்படுது. இப்போது ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதை மீன் பண்ணுது அப்படின்னும் போது, ஜனம்னா மக்கள், மக்களின் நாயகன். இப்போது மக்களின் நாயகன் அப்படின்னு மக்கள் நாயகன் வச்சு நம்ம ஊரில் ராமராஜன் பேராக வந்துடும். ஏன்னா ராமராஜனுக்கு தான் மக்கள் நாயகன், அப்போது அது டைட்டில் வச்சாகணும் அப்படின்னும் போது, ஸோ எனக்கு இது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. விஜய் படத்தோட டைட்டிலே ரொம்ப வித்தியாசமான ஒரு டைட்டிலாக இருந்துச்சு. எல்லோரும் நாளைய தீர்ப்பு தான் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல மக்களுக்கும் கேட்சியாக இருக்கிற மாதிரியான ஒரு டைட்டில் வச்சது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதை விட ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம், பொதுவாக அந்த போஸ்டருக்கு வந்து ரொம்ப மெனக்கிடுவாங்க. ஏதாவது வித்தியாசமான ஒரு லுக்கு, ஆங்கிள், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு யோசிப்பாங்க. இது ஹச்வினத்தோட ஐடியாவா இல்லை அந்த டீமோட ஒட்டுமொத்த ஐடியாவா என்னங்கிறது தெரியல. நெய்வேலியில் மாஸ்டர் படத்தோடைய அந்த அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து பஸ்ஸில் ஏறி நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டதே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காக போட்டுட்டு ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி ஒன்று போடும்போது மேட்ரு ஈஸியாக கன்வே ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இவர் அரசியலுக்குள்ளே வராரு அப்படின்னும் போது, அந்த அரசியலுக்கு உள்ளே வர்றதுக்காகவே வந்து நான் ஆணையிட்டால் அந்த எம்ஜிஆர் வந்து அந்த சவுக்கால் அடிக்கிற மாதிரியே அந்த சவுக்கு எடுத்துகிட்டு செகண்டுக்கு வெளியிட்டது. என்னுடைய அடுத்த டார்கெட்டு எம்ஜிஆர் பாணியில் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது அரசியல் படம் கிடையாது, இது ஒரு கமர்ஷியல் படம் சொன்னாங்க. ஆனால் படத்தோட டைட்டில்லையும் போஸ்டர்லேயுமே வந்து முழு அரசியலையும் பேசிட்டாங்க. இன்னொரு விஷயம், இப்போ பொதுவாக அந்த சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர எல்லாருமே, அரசியல் கட்சி தொடங்குகிற எல்லா நடிகர்களுமே ஒரு ஃபார்முலாவா அப்படின்னா எம்ஜிஆர் தான். அது வந்து அவர் நடிப்புலேருந்து வந்ததுனால அவர் என்ன பாடல்கள் பண்ணாரோ, அவர் என்ன படத்துக்கு டைட்டில் வச்சாரோ, இது எல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ? ஆமாம் சார். அதாவது எம்ஜிஆருக்குமே வந்து எதிர்பாராத இடத்துல ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த படம் தான் மலைக்கல்லன். இந்த மலைக்கல்லனில் அந்த ஒரு 3 கெட்டப்பில் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு தத்துவ பாடல் வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறதுக்கப்புறம் தான் டோட்டலாகவே வந்து ஒரு தத்துவ பாடல்கள் கண்டிப்பாக வேணும். ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் எம்ஜிஆர் இவ்வளோ தூரம் வளர்ந்தார். அது மாதிரி எல்லா நடிகர்களுக்குமே ஒரு பிரேக் ஏதோ ஒரு படம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் முதல் அடிப்படை. ஸோ எம்ஜிஆர் ஜாதகம் இவர் ஜாதகம் ஒன்றா இருக்குப்பா அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு அரசியல் மேடை எங்கேயாவது ஒன்று போகிறாரு அப்படின்னா 10 மணிக்கு அங்கே போய் பிரச்சார கூட்டம் இருக்குது அப்படின்னா அவர் ஒரு 12-1 மணிக்கு தான் போவாராம். அதற்கு இடையில வர வழியில் இல்லை, பூரா மக்களை சந்திக்கிறது, டீ சாப்பிட்றது, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் முதல்ல வகுத்தது எம்ஜிஆர் தான். மக்களாக நின்று இலையோட இலை என்ன பிரச்சனை, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, அப்புறம் அங்கே போய் நின்றுட்டு அங்கே அந்த கூட்டத்தில் இருக்கிற யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிட்டுங்க, வாங்க என்ன பண்ணுறீங்க, ஏன் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணதே எம்ஜிஆர் தான். இப்போது உங்களுக்கு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரோ, அந்த ஒரு முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்க அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே கேப்டன் விஜயகாந்த் தன்னகத்தே வச்சுருந்தார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ எம்ஜிஆர் கிட்ட இருக்கிற ஒரு சாணக்கியத்தனம் விஜயகாந்த் அவர்கிட்ட அது வெள்ளந்தியாக இருந்துச்சு. இப்போது இவர் வந்து விஜய் வந்து அதை ரெண்டையுமே கையில் எடுத்து கரெக்டாக ஒன்றும் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக எம்ஜிஆர் தான் மிகப்பெரிய ரோல் மாடலாக எடுத்து பண்ணுறாங்க. பண்ணக்கூடிய சூழ்நிலையும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. இப்போ விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் நோக்கம் இருக்குல்ல, அரசியலுக்கு வரணும். பொதுவாக எல்லா டாப் நடிகர்கள் எல்லாமே ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கும், அதிகமான ரசிகர்கள் வரும்போது ஒரு யோசனை பண்ணுவாங்க, நம்ம ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு. விஜய்க்கு அரசியல் வர்றதுக்கான அந்த உந்துதல் வந்து எப்போ தொடங்குனுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், அவருக்கு
அவங்க அப்பா முன்னாடியே கட்சியில் இருந்து அப்போ இருந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஒரு விஷயம் தான். அவருக்கு அந்த அரசியல் தாட் எங்கேயுமே ஏதோ ஒரு இடத்துல கூட எனக்கு வந்து அதில் நிறைய இடங்களில் கேள்வி பேசும்போது கூட அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவாரே தவிர அதை வந்து எடுத்து பெருசாலாம் அவர் பேசிக்கிட்டது கிடையாது. பட் சில நெருக்கடிகள் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ அந்த நெருக்கடிகள் வர ஆரம்பிச்சது அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இது இந்த திரையுலகம் எல்லாமே ஒரு மோனோபோலியாக ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த கட்டுமானத்துக்குள்ளே வரும்போது அங்கே இருக்கிற ஒரு சில விதமான அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ஸு அது வரையில் அக்ரிமெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. வாய்மொழி பேச்சிலேயே எல்லாமே போய்கிட்டு இருந்த அக்ரிமெண்ட்டு, இந்த அக்ரிமெண்ட் இல்லைன்னா இதாகிடும் அதாகிடும் போது அது வந்து அவங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ இந்த சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எதிர்கட்சியில் போவாங்க, அங்கே ஒரு ஒரு அடி, இப்படி மாறி மாதிரி அடி. அதே மாதிரி வந்து சர்க்கார் படத்தில் வந்து வரலட்சுமி சரத்குமாருக்கு ஒரு பெயர், அந்த பெயர் வந்து முன்னாள் சிஎம் உடைய பெயர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அடி, இப்படி மாறி ரவுண்டு கட்டி எல்லா கட்சிகளுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய படங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தலைவா படத்தில் வந்து டைம் டு லீட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. இந்த டைம் டு லீடு தலைவன் சொல்லி ஃபஸ்ட்டு இது வைக்கும் போது அந்த டைட்டிலில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. படம் ரிலீஸ் ஆக போகுது, மற்ற மாநிலங்களில் ரிலீஸ் ஆகுது, இங்கே ரிலீஸ் ஆகாமல் ரொம்ப தடுமாறுறாரு. அவர் உண்ணாவிரதம் அதுக்கப்புறமும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இவருக்கு கொடுத்துருக்கிற நெருக்கடிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை சார். மாஸ்டர் படத்தில் வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு, அங்கே போய் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க, மக்கள் ஆதரவு, அவர் எதிர்பார்க்காத மக்கள் ஆதரவு எல்லாமே உள்ளே வர ஆரம்பிச்சது. இவராக ஒதுங்கி ஒரு வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தாலுமே கூட சில நேரங்கள் இந்த அரசியல் உட்கட்சி பூசல்கள் சில விஷயங்கள் உள்ளே வருது. அப்புறம் இன்னொரு பக்கம் சீமானவர்களும் ஒரு பக்கம் ஆதரவு கொடுக்குறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கூடி நின்று தான் இவருக்கு ஒரு முடிவெடுக்க வச்சிருக்கோ அப்படின்னு தான் சொல்கிறேன். அவராக அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து ஆசைப்படுறாரு. இது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அரசியல் சூழ்ச்சிகள் தான் காரணம் அப்படின்னு தோணும். இப்போ திரைப்படங்கள் ரிலீஸு அதுக்கு ஏற்பட்ட அந்த தடைகள் இதுதான் பொலிட்டிக்கலுக்கு வரதுக்கு காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமா சார். இப்போது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும்போது, சுற்றி எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கும்போது நீங்கள் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைப்பீங்களா, அதோட பிரச்சனையை வந்து வேறு கடந்து நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு யோசிக்கணும்? முதல்ல நமக்கு சுற்றி நடக்கிற பிரச்சனை கண்டு நமக்கு நிம்மதி வேணும் தான் எல்லா மனிதனும் ஆசைப்படுவான். ஈவன் இதை வந்து அவங்க ஜெயலலிதா மேடம் ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பாங்க, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், நான் என்னுடைய புக்ஸு ஒரு சாதாரண கிச்சனில் வேலை பார்த்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து பண்ணி விட செஞ்சுட்டு ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன், இது என்னுடைய ரொம்ப வருஷ ஆசை அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சில உந்துதல்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்கள மோல்டு பண்ணும். அது உயரத்துக்கும் கொண்டு போகும், கீழே வீழ்ச்சியடையவும் வைக்கும். பட் இந்த மாதிரியான சில உந்துதல்கள். ரெண்டாவது வந்து என்னென்னா, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை வந்து அடகாக்கிற மாதிரி இவங்க வச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை தேவையில்லாமல் உள்ள வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதுங்கிறது முடியாது. அப்போது அதுக்கு ஆப்போனண்ட்டாக சில விஷயங்கள் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்குது. இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இந்த உந்துதல்கள் எல்லாமே என்னென்னா ஒரு மோனோபோலி ஆகிடவும் கூடாதுங்கிறதுனாலையும் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உந்துதல் என்ன அப்படின்னா, இவருடைய படங்களுக்கு தடை, இவரால் பல தயாரிப்பாளருக்கு தடை, இவர் வைத்திருக்கிற அந்த சேர்த்து வைத்திருக்க அந்த பெயர், அதே மாதிரி அந்த பணம் புகழ், இதுக்கு வந்து ஏதாவது ஒரு களங்கம் உண்டு பண்ணால் ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய காழ்ப்புணர்ச்சிகள் தான் இவரை வந்து அரசியலுக்குள்ளேயே தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தலைப்பிலே புரிஞ்சுட்டு இது ஒரு அரசியல் படமாக தான் இருக்கும், அரசியல் கதையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும்னு நீங்கள் யூகிக்கிறீங்க சார்? இது ஆரம்பத்தில் ஹெச் வினோத் மேடையில் சொன்ன ஒரு விஷயந்தான். இது எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா குழந்தைகளும் பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்கணும், பியூர் விஜய் படமாக தான் இருக்கணும், அரசியல்வாதி விஜய் படமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இந்த படமும் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது சார். ஆனால் இப்போது இந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிந்த செய்திப்படி எங்கன்னா, ஷூட்டிங்க்கு பெரும்பாலும் பெர்மிஷன் கிடைக்கிறதில்ல, ரொம்ப தாமதமாகுது. வேணும்னே சில தலையீடுகள்னால அவருக்கு வந்து முழுமையாக ஷூட்டிங் பண்ண முடியலை. அப்படிங்கிறதுனால மகாபலிபுரத்தில் செட்டு போட்டு எடுக்கிறாங்க. அதனால் இந்த படம் தாமதமாகிறது கூட நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதை தாண்டி தான் கடந்து தான் அவங்க எடுக்கிறாங்க, பெர்மிஷன் கிடைக்காததுனால. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த படம் வந்து இவ்வளோ உந்துதலுக்கு எல்லாமே வந்து அரசியல் தான் ஒரு காரணம். அப்படின்னும் போது ஒரு தயாரிப்பாளர் தரப்பு நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற ஆங்கிளில் கூட யோசித்து ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த டைட்டிலை வச்சுருந்துருக்கலாம் சார். ஏன்னா இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு டைட்டில் யோசிச்சுருந்துருக்கலாம். பட் இந்த டைட்டில் வைக்கும்போது, இந்த மாதிரி ஒரு போஸ்டர் கொடுக்கும்போது இவருக்கும் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்னு காணியும் நாளைக்கு படம் வெளியிடுறதுல எந்த ஒரு சிக்கலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால இருக்கலாம். பட் உள்ளுக்கு வந்து அரசியல் சாரம்சங்கள் இருக்கும். வினோத் படம் அப்படின்னா
சமூக கருத்துக்கள் இல்லாத படமே கிடையாது. ஸோ சமூக கருத்து ஒரு படத்தில் ஆழமாகவே இருக்கும். அதை தாண்டி அந்த அரசியல் அதுக்குள்ளே இருக்கிறதா தான் இருக்குமே தவிர, இந்த அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனை எப்படின்னா புகழாரம் சூட்டுற மாதிரியான ஒரு அரசியலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மேலும் வினோத் இந்த கதையை தான் அது ஒரு காப் ஸ்டோரின்னு கேள்விப்பட்டேன். இந்த காப் ஸ்டோரி வந்து ஆல்ரெடி ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து கமல் சார்ட்ட சொன்ன கதை தான் அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டேன். அந்த கதையை தான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தகவல் அடிப்படுது சார். ஸோ ஓவராலாக பார்த்தா இது வந்து விஜய் ஒருவேளை ஒரு நல்ல காப் ஸ்டோரி இல்லை ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் இந்த மாதிரி தான் வரும். வேணும்னா ஜனங்கள் நாயகனும் பொலிட்டிக்கல் சட்டையராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பொலிட்டிக்கல் கான்சிக்வன்ஸ் இருக்கும். பட்டு மக்கள் நாயகன் அப்படிங்கிறது வெறும் அரசியல் தலைவர்களை மட்டுமே நம்ம கொண்டாடுறது இல்லையே. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவையும் நம்ம மக்கள் நாயகனாக தானே கொண்டாடுறோம். எம்எஸ் தோனியும் நம்ம மக்கள் நாயகனாக தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஏஆர் ரஹ்மானையும் நம்ம மக்கள் நாயகனாக தானே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் நாயகன் அப்படிங்கிறவங்க வந்து வெறும் அரசியல் தலைவனாக மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், அதனால் மக்களால் கொண்டாடப்படலாம். அதுக்கான ஆப்டான ஒரு டைட்டிலாக கூட இதை சூஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இந்த கதை வந்து முழுக்க வந்து ஒரு க்ரைம் பேஸ்டு இன்வெஸ்டிகேஷன் பேஸ்டு ஒரு பக்கா கமர்ஷியல் எலமெண்ட் உள்ள ஒரு படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் சார். இது வந்து கடைசி படம் அப்படின்னு சொல்கிறாரு விஜய்க்கு. இது கடைசி படம்னு பொதுவாக சொல்லப்படுது. அதுதான் மீடியாவிலையும் செய்தியாக இருக்குது. உண்மையிலேயே இது கடைசி படமாக இருக்குமா? அடுத்த படம் அவர் நடிப்பாரா? இது பல பேருக்கு ஒரு கேள்வி. அவர் திட்டவட்டமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இந்த படத்தோட நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த படம் அவர் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிறதுக்கு நம்ம பக்கத்து மாநிலத்தோட கேஸ் ஸ்டடி எடுத்து தான் இங்கே பேச வேண்டியதாக இருக்குது. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் இந்த மாதிரி இனிமேல் நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் பிரஜாராஜ்யம்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அந்த கட்சி எந்த வேகத்தில் ஆரம்பித்தாரோ அதே வேகத்தில் இன்னொருத்தவங்க கையில் தாரவாத்து கொடுத்துட்டு அவர் சினிமாவுக்குள்ளே வந்துட்டார். இப்போது அவர் சினிமாவுக்குள்ளே வரும்போது பழைய சிரஞ்சீவிக்கு உண்டான அதே மாசு இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அவர் எத்தனையோ படங்கள் நடிச்சிட்டாரு, ஆனால் எந்த படங்களுமே பெருசாக பேசப்படலை, பெரிய வெற்றியே அடையலை. ஈவன் மலையாளத்தில் வெளியாகி ஹிட்டான லூசிஃபர் படத்தையே நம்ம மோகன் ராஜா அங்கே ரீமேக் பண்ணியுமே அந்த படம் பெருசாக போகலை. அப்போது என்னன்னா, ஒரு மனிதன் சினிமாவை விட்டுட்டு அரசியலில் போய் அங்கே அரசியலில் வெற்றி அடைஞ்சிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். இல்லை அந்த இடத்துல ஒரு வேளை சறுக்கி வழுக்கி விழுந்துட்டா அப்படின்னா திருப்பி இந்த இடத்துக்கு வந்தால் இங்கே வந்து வெற்றி அடைவானா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போது இங்கே வந்து விஜய அஜித்தாங்கிற அந்த ஒரு காம்படிஷன் இருக்கிற வரையிலும் தான் இது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும். இப்போது விஜய் இந்த இடத்துல கலந்துக்கிட்டார் அப்படின்னா அஜித் ஆல்ரெடி வந்து அவர் ஒரு தனி ட்ராக்கில் அவர் போக ஆரம்பிச்சிட்டார். இப்போ போட்டிங்கிறது ஒன்று இல்லைன்னா, இப்போ மக்களுடைய ஆடியன்ஸ் எப்போவுமே அந்த போட்டி மனப்பான்மை இவங்க 2 பேர் இல்லைன்னா அதுக்கு அடுத்த தலைமுறை யார் இருக்காங்களோ அவங்களுடைய போட்டியாளர்களாக அவங்க தன்னை பவிச்சு அதுக்குள்ளே போயிடுவாங்களே தவிர இங்கே அவங்க மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்காது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இப்போ ரஜினி சார் கமல் சாருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கோ அது மாதிரி வந்து விஜய் சார் அஜித் சார்னு ஒரு ரெஸ்பெக்ட் தான் இருக்குமே தவிர அந்த போட்டி மனப்பான்மையோட அந்த படத்தை பார்க்கணும், அதை வந்து பெருசாக சிலாகிச்சு பேசணுங்கிறது இருக்காது. இப்போது இந்த இதெல்லாம் யோசிக்கும் போது விஜய் ஒருவேளை அரசியலுக்குள்ளே போயிட்டாரு, அது ஜெயிச்சிட்டா நல்ல விஷயம். ஒருவேளை அந்த சர்க்கிள் விழுகுது அப்படின்னு திரும்ப சினிமாவுக்குள்ளே வராரு அப்படின்னா அவருடைய கேரியருக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஹெவி லாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இதை பார்க்கணும். இது நம்ம ஊர் வடிவேலுவே எடுத்துக்கலாம். நல்ல கேரியரோட உச்சத்தில் இருந்த வடிவேலு வந்து ஒரு அரசியல் பிரச்சாரத்தில் போய் பேசினதுக்கப்புறம் 10 வருஷமாக அவர் எந்த படமே பண்ணால. இதுக்கப்புறமா அவர் இப்போ படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் பழைய வடிவேலு நம்ம கண்டுபிடிக்கவும் முடியல, பார்க்கவும் முடியல. இன்னமும் வடிவேலு கரியரில் எந்த இடத்துலையுமே வந்து நிற்க மாட்டேங்கிறார். அதுக்கடுத்து எத்தனையோ காமெடி நடிகர்கள் வந்தாலும் வடிவேலை போல வரல. அவரோட இதை கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். விஜய் இருக்கிற இடம்ங்கிறது வேறையாக இருக்குல்ல. இல்லை, அது கம்பேர் பண்ண முடியாதுன்னா நான் அதுக்கு தான் இந்த அனாலிசிஸ் சொல்கிறேன். இப்போது நம்ம வெறும் வடிவேலுன்னு மட்டும் கம்பேர் பண்ணாமல் தான் பக்கத்தில் இருக்க சிரஞ்சீவியும் சேர்த்தே சொல்கிறோம். விஜய்க்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. பட் இது காலகட்டம் அரசியல் அப்படிங்கிறது வந்து இவர் ஒரே இடத்துலையே சறுக்கி விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுடைய மனநிலை மாறிடும் இல்லையா. இவ்வளோ பண்ண விஜய் வந்து இந்த இடத்துல போய் ஒரே எலெக்ஷன்லேயே போய் தூத்துட்டு வந்துட்டாருப்பா அப்படிங்கிற ஒரு மக்களோட மனநிலை மாறிடும். உடனே என்ன ஆகணும், அடப்பா இவரை நம்பி யாருமே இவ்வளோ தூரம் இறங்கி இருந்தோம், இது வேஸ்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை மாறி சைக்கலாஜிக்கலாக அது மாறிடும். இப்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவர் வந்து மதுரையில் தான் நிற்க போகிறாருன்னு நம்ம ஒருத்தர் டக்குன்னு வேறு ஒரு தொகுதியில் நின்னார், உடனே ஜெயிச்சார். உடனே அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடச்சிச்சு. அவரோட ஸ்டாண்ட்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து மீடியாக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அவர் வந்துட்டு பாருங்க இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி தான் இவர் வந்து அந்த சர்க்கிள் காலகட்டத்தை இவர் கடந்து எப்படி வராரு அப்படிங்கிறத பொறுத்து தான் மக்கள் வந்து ஒருவர் இவர் ஜெயிச்சுட்டு திரைக்கு வராருன்னா அப்போவும் அவர் கொண்டாடப்படுவார், ஜெயிக்காமல் திரைக்கு வர்றாருன்னா கொண்டாடப்படுவாரா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சந்தேகமான ஒரு விஷயம்.
இந்த படம் ஜனநாயகன் இந்த விஜயோட அரசியல் களத்துக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெரிய உதவி, பேருதவி சார். அதாவது மற்ற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய தலைவர், அரசியல் நடிகர்களாக இருந்து அரசியல் தலைவர்களாக ஆனவர்களுடைய படங்கள் எல்லாமே என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியை பற்றியும் அந்த சின்னத்தை பற்றியும் அவங்களுடைய கொள்கையை பற்றியும் ஏதாவது ஒரு இடத்துல திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எம்ஜிஆர் ஆகட்டும், கேப்டன் விஜயகாந்த் ஆகட்டும், அவருடைய அந்த கட்சி கொடி, அப்புறம் அந்த கொள்கைகள் கோட்பாடுகள், அவர் பண்ணுற ஒரு விஷயம் எல்லாத்தையும் ஏதோ ஒரு இடத்துல திணிச்சுக்கிட்டே தான் அது மக்களோட இதுலேயும் இப்போ மைண்ட்லேயே செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அரசுக்குள்ளேயே குதிக்க வந்தாங்க. விஜய் அப்படி இல்லை. கோட் படம் பாதி ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, அடுத்த ஒரு படம் வந்து கோட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. கோட் படத்தில் இன்டைரக்டாக நிறைய அரசியல் சுற்றி இருக்குப்போ அவங்க பேசுவாங்க. குறிப்பாக பிரேம்ஜி அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான் பேசுவார். இவர் விஜய் அமைதியாக தான் இருப்பார். ஸோ லைட்டாக அந்த இடத்துல டச் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த ஒரு படம் தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு படம் தான் இருக்குது அப்படின்னும் போது இந்த ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகக்கூடாது, எங்கேயும் லாஸ் ஆகக்கூடாது. அதே சமயம் நம்மளோட கரியர் பீக்கில் இப்போ சுற்றி நடக்கிற பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு ஆல்ரெடி அவங்க நம்ம சொன்ன மாதிரி ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு டைட்டில்னா மக்களுடைய நாயகன் இவர்தாயா அப்படிங்கிற ஒரு டைட்டில். அதே மாதிரி சவுக்கடி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து இனிமேல் கரெக்டாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது போஸ்ட்டு அப்படின்னும் போது இப்போ மக்களை இந்த இடத்துல தன் பக்கம் ஈர்த்துட்டார். முதல் போஸ்ட்லேயே மக்களை தன் பக்கம் ஈர்த்துட்டார். நீ அடுத்தடுத்து வந்து அச்சுவினத்து மேலே ஒரு நல்ல மரியாதை தான் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல மரியாதை. அதே மாதிரி ரசிகர்கள்ட்டையும் ஒரு நல்ல மரியாதை. அவர் ஒரு டீசெண்டான படங்கள் எடுப்பார், ரொம்ப முக்கியமான சமூக அவலம் பற்றின படங்கள் தான் எடுப்பாருங்கிற ஒரு நல்ல மரியாதை. இது ரெண்டுமே என்னன்னா இவருடைய அரசியல் களத்தில் எங்க இறங்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த வேலிடான பாயிண்ட் வந்து இவர் அந்த இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிற்பகுதியில் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலில் தான் போய் ஆகணும். அப்போது வந்து அதுக்கு கரெக்டாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நம்பலாம் சார். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.